श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महते। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच आढ्योऽपि जनवानस्मि पुण्योऽस्ति सदृशो मया यक्ष्ये दास्यामि मोदिष्ये इत्यज्ञानविमोहिताः। अज्ञानविमोहिताः। आढ्यः ஆட்யஹானா ஒரு கர்வமுடையவர்கள் அர்த்தம். தன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைத்து கொண்டு ஆட்யஹா. அங்க தனேன ஆட்யஹா அபிஜனவான் சப்தபுருஷம் ஸ்ரோத்ரியத்வாதி சம்பன்னஹ. தனத்தினால மட்டும் நான் ஆட்யன் இல்லை. ஆட்யஹானா தனம் இருக்கிறவன், தனவான். ஆட்யஹா தனேன ஆட்யஹ. அபிஜனவான் அபிஜஹா அப்படின்னா நல்ல குடும்பத்தில் தோன்றியவன் அர்த்தம். ஆட்யஹா அஸ்மி அபிஜனவான் அஸ்மி மயா சதிருஷா கஹா அந்யா. எனக்கு சமம் யாரு அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும் இந்த அசுர சம்பத்து இருக்கிறவாளுக்கு. யக்ஷியே தாஸ்யாமி மோதிஷ்யே இப்படியெல்லாம் அவன் நினைப்பானான். அந்த புத்தி ஆசுர புத்தியில நான் எப்படியெல்லாம் யாகம் பண்றேன், என்ன மாதிரி தானம் கொடுக்கறதுக்கு யார் இருக்கா, நான் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்ன மாதிரி யாரால இருக்க முடியும், இத மாதிரி அஜ்ஞான விமோகிதாக அஜ்ஞானத்தினால சூழப்பட்டு அஜ்ஞானத்தினால அபிபூதா அஜ்ஞானத்தினால் மறைக்கப்பட்டு இருக்கிறவன் அசுர சம்பத்துடையவன் அர்த்தம். ஆட்யன்னா இங்க தனம் அதிகமாக உடையவன். பொதுவாக ஆட்யன்னா
மரியாதைக்குரியவன் ஒரு அர்த்தம் உண்டு, புகழ்ச்சிக்குரியவன். ஆனா இங்க பொருள் உடையவன் அர்த்தம். ஆட்யா. அவன் அது மட்டும் இல்ல, நாட்யன் மட்டும் இல்ல, அபிஜனவான். அபிஜா பெரிய குடும்பத்துல பிறந்தவனாக்கும். சப்த புருஷம் ஸ்ரோத்ரியத்வாதி சம்பன்னஹா. 7 தலைமுறைக்கு எல்லாரும் சிரவணம் பண்ணவா, வேதம் படிச்சவா என்கிற ஒரு கர்வம். தேனாபி ந மம துல்லிய அஸ்தி கஷ்டிது. அந்த என்னோட 7 தலைமுறையில கூட எனக்கு சமமான ஒத்தனும் இல்லை. இப்படி என்னோட 7 தலைமுறையில நல்ல கற்றறிஞ்ச பண்டிதர்கள்லாம் இருந்தா எனக்கு முன்னாடி, அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா. ஆனா அதுல கூட என் கோத்திரத்துல கூட ஏன் அளவு இருக்கான்னு சொல்ல முடியாது. அப்படின்னு இந்த அசுர சம்பத்து. அதனால எனக்கு சதுருஷமா யார் இருக்கா? கஹா அந்யஹா அஸ்தி சதுருஷா துல்லியஹா மயா. எனக்கு சமம் யார்? இந்த காலத்துலயும் அந்த மாதிரி பாக்குறோம் இல்லையா? எவ்வளோ சம்பாதிச்சாங்க என்னோட முன்னோர்கள்லாம். ஆனா என்ன அளவுக்கு யாருப்பா சம்பாதிச்சிருக்க முடியும்? எனக்கு இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் யாருக்கு இருந்தது? எண்ணம் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த அளவுக்கு தன்னை பத்தியே குளோரிபிகேஷன். ஏன்? மோஸ்ட்லி இது எல்லாமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வர்றதுதான். ஈஸ்வர ஈஸ்வரனுடைய ஒரு அனுகிரகம் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு புத்தி இல்லாதனால, அவித்யை இருக்கிறதுனால அந்த மாதிரி எண்ணம். அடுத்தவனை துச்சமா நினைக்கிறது, தன்னை மட்டும் உயர்வா நினைச்சுக்கிறது. அது மட்டும் இல்லையா, என்ன யாக யஜ்ஞங்களும் எதுக்காக பண்றான்? என்ன மாதிரி யாரும் இல்ல, எப்படி ஒரு யாகம் பண்ண பார், எப்படி ஒரு தபஸ் ஒத்த காலில் நிக்கிறேன் பார் அப்படின்னு. யக்ஷியே யாகேனாபி அந்யான் அபிபவிஷ்யாமி. அபிபவனம்னா ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தவனை நான் பண்ற தபஸ்னால அடுத்தவனை ஜெயிக்க போறேன். என் அளவு யார் தபஸ் பண்ண போறா? எனக்கு தபஸ்ல இருந்து வரக்கூடிய பலனால நான் அடுத்தவனை ஜெயிக்க. இந்த மாதிரி எல்லாம் எல்லா விஷயமுமே ஒரு கம்பேரிட்டிவ், காம்படிட்டிவ், போட்டி மனப்பான்மை. இன்னைக்கு நம்ம பொதுமக்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை நம்ம ஏற்படுத்திட்டோம். காம்படிட்டிவ் சொசைட்டி. காம்படிட்டிவ் சொசைட்டினாலே பிரச்சனை தான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு காம்படிஷன். ஏன்னா எல்கேஜிலேருந்து ஆரம்பிச்சிடுறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், 70 ரேங்க் வரைக்கும் போறது. ஃபர்ஸ்ட் ரேங்க்காரன் தவிர 69 பேர் அன்ஹாப்பி தான். அதுலேருந்தே அந்த போட்டி மரப்பான்மை, பொறாமை, இதெல்லாம் வளர்க்குறோம். எப்படியாவது பொருள் சேர்த்தா போறோம். தப்பு பண்ணியும் பொருள் சேர்த்தா அதுவே பொருள் யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் எல்லாம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னாரோன்னா அது மாதிரி எந்தாம் பொருள் பொருள் பொருள். அதை அடையறதுக்கு தான் யாகாதிகள் அப்படிங்கிற எண்ணம். அபிபவிஷ்யாமி, போட்டி, போட்டித்தன்மை. இதனால அடுத்தவனை கீழே தள்ளி விட்டாவது நம்ம மேல வரணுங்கிற எண்ணம். ராவணன் பண்ண தபஸ் எதுக்கு பண்ணா? என்ன அடுத்தவன் அழிக்கணும், தான் மேல வரணும். சூரபத்மன் ஏன் தபஸ் பண்ணா? தனக்கு பவர் வேணும். அதுதான் ராட்சச புத்தின்றது. அதனால்தான் ராட்சசன்னு சொல்றது அவன். இத்தனைக்கும் பிறப்புனால பார்த்தேன்னா ராவணன், கஷ்யபர், இந்த மாதிரி ரிஷியால பிறந்தவா தானே இவ எல்லாருமே. சூரபத்மனா இருக்கட்டும், ராவணேஸ்வரனா இருக்கட்டும். அதனால டெக்னிக்கலி பார்த்தா பிரம்ம வித்துங்கிறதுனால அவளோட புத்திரனா இருக்கிறதுனால இவன் பிராமணன் தானே. ஆனாலும் பெரிய சாமவேதம் சொல்லக்கூடிய பிராமணன்னு பேரு ராவணன். சாமகானம் பாடுவான், வீணை வாசிப்பான், காம்போதி ராகம் பாடுவான்லாம் இருக்கு. எல்லாம் எதுக்கு பண்ணான்? வெறும் சக்தி அடையறதுக்குன்னு பண்ணான். தான் மற்றவனை ஜெயிக்கணும், ரூல் பண்ணணும்.
கைலாசத்தையே போய் தூக்கினான்றது. கைலாச வாகனம்னே வாகனம் இருக்கு இப்போ. ஏன்னா ராவணேஸ்வரன் கைலாசத்திலேயே இருக்கிற ஈஸ்வரனை தூக்கினான் அப்படின்லாம் கதை பார்க்கறோமோ இல்லையோ. அப்போ ராட்சச ஸ்வபாவம் என்னது? யக்ஷியே யாகேனாபி அந்யான் அபிபவிஷ்யாமி, யாகத்தை பண்ணி நான் மற்றவர்களை ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணம். தாஸ்யாமி நடாதிபியா. சரி, அது மட்டும் இல்லை, எங்கிட்ட நிறைய பொருள் இருக்கு, பணம் இருக்கு. இந்த நாட்டியக்காரர்கள், நாட்டியக்காரிகள், நாடகக்காரர்கள், இவாளுக்கெல்லாம் நான் பணம் கொடுப்பேன். எல்லாரும் என்னை பத்தி கவிதை எழுத சொல்லுவேன். என்ன, அது கொஞ்சம் அந்த காலத்து சந்தர்ப்பம் இல்ல, அதனால பாஷ்யக்காரர் சொன்னதை இப்படித்தானே புரிஞ்சுக்கணும். நட்டாதிப்யா, இவாளெல்லாம் கூப்பிட்டு, கலைஞர்களெல்லாம் கூப்பிட்டு பைசா கொடுத்து என்னை பத்தி சொல்லு சொல்லு அப்படின்னு. அப்புறம் மோதிஷ்யே ஹர்ஷம் ச அதிசயம் பிராப்சியாமி, இதெல்லாம் பண்ணி ஒரு பரம ஆனந்தத்தை நான் அடைவேன். பொருள் கொடுக்கறதும் நான் ஆனந்தத்தை அடையறதுக்கு தான். ஏன்னா இந்த நாட்டிய மங்கை, சினிமா, இப்பனா சினிமா அது இது எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து போய் பார்த்து நான் சந்தோஷத்தை அடைவேன். என்ன, பெரிய பெரிய பார்ட்டிக்கு போவேன், பெரிய பெரிய தீம் பார்க்குக்கு போவேன். போய் நான் அங்கங்க போகக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த ஃபுல்லாவே வாழ்க்கை முழுக்க இதை பத்தியே தான் சிந்தனை. இன்னும் நம்ம சில லெவல்ல இதை சொல்றோம். இன்னும் போக போக என்ன, பாருக்கு போவேன், ட்ரக் அடிப்பேன், இதெல்லாம் தானே இருக்கு இன்னைக்கு உலகத்துல. என்னென்னோ இருக்கு. அப்போ இதெல்லாம் எதுக்குன்னா, எல்லாம் விமோகிதாக மோதிஷ்ய ஹர்ஷம் ச அதிசயம் பிராப்சியாமி. அதனால ரொம்ப அதிசயமான ஆனந்தத்தெல்லாம் அடைவேன்ற அந்த எண்ணம். இது ஏவம் அஜ்ஞான விமோகிதாக, அஜ்ஞானத்துல உழன்று விவிதம் அவிவேக பாவம் ஆபன்னாக, பலவிதமான டெல்யூஷன்ஸ்ல வாழறாளாம் இந்த ஆசுர பிரகிருதி இருக்கிறவா. இதெல்லாம் என்ன சார், இன்னைக்கு எல்லாரும் இப்படிதான் இருக்கான் ஆசுரன்றாலே, அப்போ உலகம் முழுக்க ஆசுரனான்னா அந்த பர்டிகுலர் பாவம் ஆசுரி பாவம் தான் பகவான் சொல்றார். அநேக சித்திர விப்ராந்தாக மோகஜால சமாவிருத்தாக பிரசக்தாக காமபோகேஷு பதந்தி நரகே அசுச்சௌ. இப்படிப்பட்டவா எங்க போய் விழறான்னா நரகத்துல விழறாளாம். அநேக சித்த விப்ராந்தா மோகஜால சமாவிருத்தாக காமபோகேஷு பிரசக்தாக அசுச்சௌ நரகே பதந்தி. அநேக சித்த விப்ராந்தாக, இப்படி வெவ்வேறு விதமா புத்தி எங்கெங்கயோ ஓடுறது, ஓட்டமா ஓடின்னு இருக்கு. கேளிக்கைகள், கர்வமான விஷயம், அகங்காரம், இது எல்லாத்துலயும் அங்கங்க ஓடுறது. ஐடென்டிட்டி கிரைசிஸ், ஐடென்டிட்டி ப்ராப்ளம், அடுத்தவனை திட்டுறது, ஐடென்டிட்டி, ஜாதி ஐடென்டிட்டி, லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி, நேஷனல் ஐடென்டிட்டி, ப்ரொஃபஷனல் ஐடென்டிட்டி, இப்படி ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒவ்வொரு ஐடென்டிட்டி பத்தி இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் நாள் முழுக்க உழண்டுன்னு இருக்க வேண்டியது. அநேக சித்த விப்ராந்தா மோகஜால சமாவிருத்தா. இதனால என்ன ஆயிடுது, புத்தி மோக ஜாலத்துல விழுந்துடுறது. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணுத்துல ஓடிண்டே இருக்கு மைண்ட். வீட்டுல இருக்கிற பிரச்சனை போறாதுன்னு உலக பிரச்சனை எல்லாத்தையும் தலையில போட்டுட்டு எல்லாம் இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை மாத்தணும் அதை மாத்தணும். மோகஜால சமாவிருத்தாக காமபோகேஷு பிரசக்தாக. ஏன் இதெல்லாம் போறான்? தனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதை அடையணும். அந்த போகத்தை பார்த்து அதுலயே எப்பவும் உழண்டு இருக்கிறவன்னா என்ன ஆகுமான்னா அசுச்சவு நரகே பதந்தி. அவன் நரகத்து வலி இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் விழுவான். அவ்வளவுதான். இந்த ஜென்மாலையும் கஷ்டம், இதுக்கப்புறம் சொர்க்க நரகங்கள் இருந்ததுன்னா அங்கேயும் நரகத்தை தான் அடைவான். என்ன, இங்க வைத்தரணின்றார். வைத்தரணிங்கிற மாதிரியான ஒரு மோசமான நரகத்துல போய் விழுவாங்கிறார் பாஷ்யக்காரர். அநேக சித்த விப்ராந்தாக,
உக்த பிரகாரைஹி அநேகைஹி சித்தைஹி விவிதம் பிராந்தாக. ஏற்கனவே சொன்னமே போன ஸ்லோகங்கள்ல எல்லாம் அதே மாதிரி தான். சித்தத்தை கொண்டு போய் பலவிதமான விஷயங்கள்ல பிராந்தி. பிராந்தினா அங்க இங்கே எங்க இருக்கோனே தெரியாம சுத்தின்னு இருக்கிறது, மயக்கத்துல இருக்கிறது. அதனால்தான் பிராண்டின்னு வச்சான் பேரு. பிராந்தாக விவிதம் பிராந்தாக அநேக சித்த விப்ராந்தாக மோக ஜால சமாவிருத்தா. மோகம்னா என்ன? அவிவேகம். எது தேவை எது தேவையில்லை ஒன்றும் தெரியாது. உடம்பு எங்க இழுத்துன்னு போறதோ, புத்தி எங்க இழுத்துன்னு போறதோ, வெளியில இருக்கிற விஷயங்கள் எது நம்மளை இழுக்குதோ அங்க ஓட வேண்டியது. வெறும் இம்பல்சிவ். அதை பாக்குறியா, அது இழுக்குதா அது கோடு, இது இழுக்குதா இது கோடு, செல்போன்ல ஏதோ ஒண்ணு பாருதா அதை பார்க்க போ. வாழ்க்கை முழுக்க அங்கேயும் இங்கேயும் ஓடிண்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா வயசாயிடும், முடிஞ்சு போச்சு இல்லையா? விவேகம் இல்லாததுதான் பிரச்சனை. வாழ்க்கையில எதுக்கு வந்தோம், என்ன பண்றோம், எல்லாத்தையும் அப்படியே டிசிபேட் ஆயிடுறது. வாழ்க்கை முழுக்க நம்மளோட சக்திகள், அட்டென்ஷன், புத்தி வீரியம் எல்லாம் என்ன ஆயிடுறது, பல விஷயங்கள்ல ஸ்கேட்டர் ஆயிடுது. லைஃப் முழுக்க வீணா போயிடுது. அவிவேகா அஜ்ஞானம் ததேவ ஜாலமிவ. அந்த அஜ்ஞானம் இருக்கே, அவிவேகம்ன்ற அஜ்ஞானம், அதுவே ஜாலம். ஜாலம்னா வலை. ஆவரணாத்மகத்வா. அது ஏன் வலை மாதிரின்னா, இந்த அஜ்ஞானம் தானே உன்னை போட்டு மூடுது. எப்படி வலை உன்னை போட்டு மூடுமோ, மீன் வலை அப்படியே தூக்கி, இல்ல புலி பெரிய வலைய போட்டு நல்ல தடியான இதை போட்டு போட்டா மூடி வச்சுட்டா அவ்வளவுதான், எங்கேயும் போக முடியாம அதுலயே சிக்கின்னு இருப்பானோ இல்லையோ. அது மாதிரி இந்த அஜ்ஞானம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மோகத்தை விட்டு வெளியில வரவே விட மாட்டேன். அநேக சித்த விபிராந்திலேயே மனுஷனை குழல வைக்குது. அவன்கிட்ட போய் சொன்னாலும் அவனை ஒத்துக்கவே மாட்டான். முதல்ல இந்த தர்மத்தையே ஒத்துக்க மாட்டான். என்ன உடனே பிறப்பொக்கும் அந்த இதுன்னு ஆரம்பிச்சிடுறானுங்க. எதுக்காக என்ன சொல்லப்பட்டது ஒன்றும் தெரியாது. உடனே அடிப்படையா ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தர்மத்தையே நிஷேதம் பண்றது. அப்போ எப்படி இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? எது வேண்டாமோ அதை ஒதுக்கணும், எது வேணுமோ அதை எடுத்துக்கணும். இல்லை, ஆராய்ந்து எடுத்துக்க. அப்படி இல்லாம ஏதோ ஒரு எமோஷனல் காரணத்தினால என்ன பண்றான், இதுக்குள்ள மூழ்கி கிடக்கான். இந்த அஜ்ஞானத்துக்குள்ள ஆவரணாத்மகத்வாது தேன சமாவிருத்தாக, அதனால மூடப்பட்டு உழன்றிருக்கிறார்கள். பிரசக்தாக காமபோகேஷு. அதனால காமபோகங்கள்ல மாட்டிக்கொண்டு தத்ரைவ நிஷண்ணாக சந்தகா தேன உபஜித கல்மஷாக பதந்தி நரகே அசுச்சௌ வைதரண்யாதௌ. என்ன அந்த கல்மஷம்? பாபம். கல்மஷம்னா பாபம். அந்த பாபங்கள்ல மாட்டிக்கொண்டு நரகத்துல போய் விழுகிறார்கள். அசுச்சௌ சுத்தமில்லாத ஒரு என்ன சொல்றது, அருவருக்கத்தக்கதாகிய நரகத்தில், வைத்தரணி முதலான நரகத்தில் விழுகிறார். ஏன்னா பாபத்தை சேர்த்ததுனால, அதிலேயே மூழ்கி இருந்து பாபத்தை சேர்த்திருக்க. உபசித்த கல்மஷாக. கல்மஷம்னா பாபம். பாபத்தை சேர்த்ததுனால உபச்சயனம், நரகத்துல போய் விழறான். ஏன் பாபத்தை சேர்க்கிறான்னா, இந்த மாதிரி மாட்டின்ட்டு பிராந்திலேயே சுத்திட்டு இருந்தா பாபம் தான் சேரும். ஏன்னா விவேகம் இல்லை. விவேகம் இல்லைன்னா தர்மத்துப்படி போக மாட்ட. தர்மபடி போலன்னா இப்ப ராகத்வேஷத்துக்காக அதர்மம் பண்ணுவ. அதர்மம் பண்ணா பாப்பம் வரும். பாப்பம் சேர்ந்துட்டே போனா நரகே நியதம் வாசகான்னு வைதரண்யாதவ் அசுச்சௌ நரகே பதந்தி. நரகத்துல போய் விழறான். என்ன அதனால இங்கேயும் கஷ்டம், செத்ததுக்கு அப்புறம் கஷ்டம். இந்த உலகத்திலயுமே இஹா அமுத்திரன்னு சொல்றது. இங்கேயுமே பிரச்சனை தான். ஒரே கில்ட்டு ஹர்ட் தான். பாபத்தை பண்ண மனுஷனுக்கு என்ன ஆகிறது, நிம்மதி இல்லை. இதுலதான் ஆனந்தம் இருக்குன்னு நினைச்சுன்னு ஓடுறான். அத்வைதத்துல என்னப்பா பெரிய ஆனந்தம் இருக்கு, இது மாதிரி துவைத்த உலகத்துல தானே சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சிட்டு ஓடுறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது நம்மளை இழுத்துட்டு. முதல்ல மேலாக பார்த்தா தண்ணி அப்படியே
இந்த மொரீஷியஸ், மால்டிவ்ஸ் இந்த மாதிரி போனோம்னா பீச்சை பார்த்தா அப்படியே ப்ளூ கலர் பிரமாதமா இருக்கும். அங்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. பட் சில இடங்கள்லாம் பார்க்க பிரமாதமா இருக்கும். உள்ள போனா முதல்ல திமிங்கலம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் இது எல்லாம் என்ன பண்றது, நம்மள மேலாக அப்படியே பசப்பு காமிக்கிறது. அப்புறம் உள்ள போய் மாட்டினான்னா பிடிச்சி இழுத்துடுது, அவ்வளவுதான். அதனால பாபத்தை சேர்த்து 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 நரகத்துக்கு போறான்னு சொல்றார். ஆத்ம சம்பாவிதாக ஸ்தப்தா தனமான மதான்விதாக யஜந்தே நாம யஜ்ஞைஹி தே தம்பே நாவிதி பூர்வகம். இன்னும் சொல்லிட்டு போறார். ஏன்னா இங்க வைதிக தர்மத்தினுள்ள இருந்த காரணத்தினால இவர் வைதிக பரமா இதை சொல்றார். ஆத்ம சம்பாவிதாக ஸ்தப்தாக தன மான மத அன்விதாக தம்பேன தே நாம யஜ்ஞைஹி அவிதி பூர்வகம் யஜந்தே. யஜ்ஞெல்லாம் பண்ணிட்டு இருப்பான், யாக யஜ்ஞம் பண்ணுவான். எதுக்கு பண்றான்? உலகத்துல இருக்கவாள்லாம் பார்த்து, நான் தான் அக்னிஹோத்திரி, டெய்லி வந்து நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ப்ராபகண்டா. அதான் நாம யஜ்ஞைஹின்ட்டார், பேருக்காக. அதுல விதியை கூட ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டானோ. அவிதி பூர்வகம். இவன் என்ன எப்ப பார்த்தாலும் அக்னிஹோத்திரியை திட்டுறான்னு கேட்கக்கூடாது. அந்த காலத்துல ஏகப்பட்ட பேர் இருந்தபோது இந்த மாதிரி பண்ணவால நம்ம அப்படி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். இருக்கிறதே மொத்தம் நாட்டு முழுக்க உலகம் முழுக்க ஒரு 100 கம்மியா தான் இருக்கா. அவனை போய் திட்டி என்ன போறது, அவனாவது பண்றானேன்னு கேட்கக்கூடாது. உண்மைதான். நான் அது அவளை கண்டம் பண்றதுக்காக பண்ணல. இங்க அவிதி பூர்வகம் எஜந்தேன்னு பகவான் அந்த காலத்துல இருந்த ஆசிரம தர்மங்கள்லாம் வர்ணாசிரம தர்மங்கள் இருந்த காலகட்டங்கள்ல யஜ்ஞ ஆகாதிகள் நடந்துட்டு இருந்ததுனால இந்த மாதிரி இருக்கிறவாளை தனியா பிரிச்சு காமிச்சார். இப்போ ஓரளவு சிரத்த இருக்கவாதான் பண்ணிட்டு இருக்கா. அதனால நம்ம அதை சொல்றதுக்காக சொல்ல வேண்டாம். இது ஒரு கான்டெக்ட்னால சொல்றோம். இந்த காலத்துல பார்த்தோம்னா தர்மத்துப்படி பண்ணாம அடுத்தவனுக்காக ஷோ பண்ணிட்டு இருக்கிறது. நான் வந்து பெரிய தர்மகர்த்தா, நான் வந்து நல்லவன்னு காமிக்கிறது. எதுக்குன்னா அடுத்தவனை ஏமாத்துறது, தம்பத்தினால ஒரு ஷோ. ஏன் அப்படி பண்றான்னா ஆத்ம சம்பாவிதாக, தன்னைத்தானே உயர்த்தி காமிக்கிறது. நானாக்கும் இப்படி, நானாக்கும் அப்படின்னு. பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அது பண்ணுவாங்க தன்னையே. ஏன்னா அவன் தானே மூலதனம், அவனை பத்திய பர்செப்ஷன் தான் அந்த கட்சிக்கு மூலதனமா இருக்கும். அதனால தான் தான் பெருசு அப்படின்னு காமிச்சுக்கணும். ஸ்தப்தா, அவ வந்து ஒரு போலி கௌரவக்காரர்கள். தனமான மத அன்விதாக, மதம் பிடித்தவர்கள்ட்டார். புத்தி வந்து ஒரு கர்வம் பிடிச்சவன். எந்த இதுல? தன்னிட்ட இருக்கிற தனம், தங்கிட்ட இருக்கிற மானம், புகழ், பேரும் புகழும் செல்வமும் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, உடையவனாக தம்பத்தினால இருந்துட்டு இருக்கா இவாள்லாம். இந்த ஆசுர சம்பத் இருக்கிறவர்கள் ஆத்ம சம்பாவிதாக. பாஷ்யம் சர்வகுண விசிஷ்டதையா ஆத்மனா ஏவ சம்பாவிதாக ஆத்ம சம்பாவிதாக ந சாதுபிஹி. எல்லா குணங்களும் உடையவன் நான் தான் அப்படின்னு யார் சொல்வா? நானே சொல்லிக்கிறது. வேற எதுவும் சாதுக்கள்லாம் ஒண்ணு வந்து சொல்லலைன்னா அதனால என்ன இப்ப சாது என்ன சொல்றது? நானே சொல்லிக்கிறது. என்னுடைய குணங்கள் எப்படிப்பட்ட குணம், நான் இந்த இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன் அப்படி. ஆத்ம சம்பாவிதா ஸ்தப்தாக அப்ரணத ஆத்மானஹா. யாருக்கும் நமஸ்காரம் பண்ண மாட்டா. தன்னுடைய புத்தியில ஒரு ஹம்பிள்னஸ் கிடையாது. என்ன ஒரு திமிரு, அதுதான் ஸ்தப்தா. இந்த எதெல்லாம் வந்து சொல்றதோ அதெல்லாம் அசுர சம்பத். தனம், தன மான மத அன்விதா. தன நிமித்தா மானஹா மதஸ்ச தாபியாம் தனமான மதாபியாம் அன்விதாக. பணத்தினால கர்வமும் மமதையும் புத்தி பேதரிக்கிறது. இதெல்லாம் இந்த காலத்துல உண்டு. அந்த மணி ரிச்னஸ்னால வரக்கூடிய அரகன்ஸ்,
ஏன்னா ஒரு காலத்துல சொசைட்டில யாரை மதிக்கணும்னு வச்சிருந்தா அந்த காலத்துல யாருக்கு அறிவு இருக்கோ ஞானம் இருக்கோ அவனுக்கு தான் ப்ரையாரிட்டி. கற்றாருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு. வித்யா விந்ததே அமிர்தம் இல்லையா? எல்லாமே வித்யை தான். ஒருத்தனுக்கு ஞானம் இருந்துன்னா அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு சொன்னான் அந்த காலத்துல. அவன் 10 பைசா கூட வச்சு காட்டி கூட கௌபீனவந்த கலுபாகியவந்தகா என்பதாக வித்யை யாருக்கு இருக்கோ அந்த வித்யை தான் கௌரவப்படுத்தணும், வித்யைக்கு தான் நம்ம பணியணும் அப்படின்னு இருந்தது. அதே மாதிரி கேரக்டர், நடத்தை, சாது தன்மை இதெல்லாத்தையும் உயர்வான நிலையில வச்சிருந்தா அந்த சொசைட்டில. வெறும் ஒரு குடிசையில இருந்துட்டு ஜபத்தை பண்ணிட்டு இருக்கிறவன் அவனை நமஸ்காரம் பண்ணுன்னு சொன்னான். அவனுக்கு என்ன முடியுதோ நீ கொண்டு போய் கொடு. வெறும் குடிசையில இருந்து யாக யஜ்ஞாதிகள் பண்றவன் இல்ல எங்கேயோ காட்டுல இருக்கிற சன்னியாசி இத மாதிரி தியாகம் பண்றவாளுக்கு மரியாதைன்னு இருந்தது. அப்புறம் இப்ப என்னாச்சு, பவர் இருக்கவனுக்கு மரியாதைன்னு வந்தது. அப்புறம் பொருள் இருக்கிறவன் தான், எவன்கிட்ட பணம் இருக்கோ அவனுக்கு காசு இருந்தா போறோம், காசே தான் கடவுளடான்னு அந்த மாதிரி அப்படி ஆயிடுத்து. சொசைட்டியே அப்படி பணத்தை நோக்கி திருப்பி விட்டோம். அப்ப என்ன ஆயிடுத்து, யாருக்கு மரியாதை கொடுக்கறதுனே தெரியாம போயிடுது. எஸ்பெஷலி நம்ம சொசைட்டி, தமிழ் சொசைட்டில பார்த்தா இன்னைக்கு யாருக்கு மரியாதைன்னா யாருக்குன்னே தெரியலையே. ஒரு சோசியலி யாரை மதிக்கிறோம்? சன்னியாசிகளுக்கு மரியாதை போயிடுத்து, வித்வான்களுக்கு மரியாதை போயிடுத்து, சங்கீதக்காரெல்லாம் ஒரு காலத்துல ஆஹா ஓஹோன் அவதும் போயிடுத்து. எதெல்லாம் உயர்வான விஷயங்கள் இருந்தோ போயிடுத்து. யாருக்கு மதிக்க, கடைசியில பாலிட்டிஷியனை போய் சினிமாக்காரனையும் தலையில் தூக்கி வச்சு நாடின்னு இருக்கோம் இல்லையா? அதானே நடக்கிறது இன்னைக்கு சோசியலா. அப்போ நமக்கு ஐடியல்ஸே மாறிடுது. இங்க அதை ரொம்ப நிகிருஷ்டமா சொல்றார் பகவானும் சொல்றார், பாஷ்யகாரம். தன நிமித்தா மானஹா மதச்ச தாபியாம் தனமான மதாபியாம் அன்விதா. தன்னோட பொருள் பணம் எங்கிட்ட இருக்குங்கிறதுனால கர்வம் இருக்கிறதே தப்புங்கிறார். நம்ம அடுத்தவன்கிட்ட பணம் இருக்குங்கிறதுனால அவன் காலில் போய் விழறோம். யஜந்தே நாம யஜ்ஞைஹி நாம மாத்திரைஹி யஜ்ஞைஹி தே தம்பேன தர்மத்விஜதயா அவிதிபூர்வகம் விதிவிகிதாங்க இதி கர்த்தவியதாரஹிதம். யஜ்ஞம் பண்றான், நாம யஜ்ஞம். நாம யஜ்ஞம்னா நாம ஜபம் மாதிரின்னு எடுத்துக்கூடாது. நாம மாத்திரைஹி யஜ்ஞைஹி, பேருக்கு தான் யஜ்ஞம், பேரளவுல யாகம் பண்றான்னு அர்த்தம். ஏன் தம்பேன, கர்வத்தினால பண்றான். தர்மத்வஜிதயா, நான் பண்றேன் பாரு, ஆஹா நான் தான் பெரிய பண்டிதன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ஏன்னா அவிதி பூர்வகமா பண்றானா. விதி விகித அங்க இதி கர்த்தவியதா ரஹிதம். இதி கர்த்தவியதானா யாக யஜ்ஞத்தை எப்படி பண்ணணும்னு விதி இருக்கு, அந்த விதிப்படி பண்ணணும். என்ன, எல்லா விஷயத்திலையும் நியமங்கள் உண்டு நமக்கு பொதுவாக. அது நிறைய பேருக்கு புரியாததுனாலதான் எல்லாத்தையும் ரிச்சுவல் திட்டுறான். எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் கர்மாவிலையும் விதி இருக்கு, ஆச்சார நியமங்கள் இருக்கு. மற்ற லௌகீக விஷயங்கள்ல கூட எங்க பூஜை கீஜை பண்ணா சில நியமங்கள் வந்துடுறது. வெறும் சடங்கா செய்கின்றவர்களுக்கே அது உண்டு, வேதப்படி பண்றவாளுக்கு இன்னுமே உண்டு. மடி ஆச்சாரம் முதல நியமங்கள் சாஸ்திரத்தினால அந்தந்த காரியத்துக்கான விதி. இதுதான் எத்தி கர்த்தவியதா. அதை தீண்டாமை கீண்டாமைன்னு அன்னைக்கு பழத்தை பிரசாதத்தை கை படாம போடுறாருன்றத இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. அது கையை அவன் படாத போடுறதுக்கு காரணம் வாங்குறவனை கேவலப்படுத்துறதுக்காக இல்ல, இவாளுக்கு இருக்கக்கூடிய இதி கர்த்தவியதா விதி விகிதம் இருக்கு. விதி அந்தந்த காரியத்துக்கான விதி நியமங்கள் இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம். அது ஏன் சொல்லித்து, எதுக்கு சொல்லித்து, நீங்களாவே சொல்ல இப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம பொறுத்த வரைக்கும்
ஒரு காரணத்தை வச்சுதான் சாஸ்திரம் இதெல்லாம் சொல்றது அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களை அனுசரிச்சுதான் நீ கர்மாவை பண்ணணும்னு இருக்கு. கர்மா நீ ஒரு விஷயத்தை உத்தேசித்து தானே பண்ற. எது கோவிலுக்கு போற, நமக்கு ஈஸ்வர அனுகிரகம் வேணும், டிவினிட்டி ஃபீல் ஆகணும், என்னோட பிரார்த்தனை நிறைவேணும்னு போறேன்னா அந்த டிவினிட்டியை அங்க கொண்டு வரத்துக்கு என்ன மாதிரி நியமங்களை அங்க இருக்கக்கூடிய பூஜை பண்றவர்கள்லாம் அனுஷ்டிக்கணுமா, அதுக்கு நீ இடம் கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் அது சித்திக்கும். அப்ப அவனை அதை பண்ண விடாம தடுத்துட்டு அப்புறம் கோயில்ல சக்தியே இல்லைன்னு சொன்னா அது யார் தப்பு? அப்படிதான் நடக்கிறது. இன்னைக்கு என்ன பண்றோம், எல்லாத்தையும் நம்மளே கெடுத்துட்டு அப்புறம் அதுல ஒண்ணுமே இல்லைன்றோம். காயத்ரி மந்திரத்தை ரகசியமா வச்சுக்கணும், எல்லாருக்கும் சொல்லப்படாது அப்படின்னு ஒரு எல்லாமே டிசிபேட் ஆகாம இருக்கணும்னா அது கூடமா தான் வச்சுக்கணும். கர்ப்ப கிரகம்னா அது கர்ப்ப கிரகத்துக்குன்னு ஒரு நியமம் இருக்கணும். அப்பதான் அதனுடைய அந்த காலத்தெல்லாம் விளக்க தவிர லைட்டே போடக்கூடாது. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஃபோக்கஸ் லைட்டை போட்டுடுறோம். அது ஆச்சு. அடுத்தது என்ன, தினமும் பலி பலி போடணும். சுத்தி சுவாமியினுடைய விக்கிரகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்புறம் கரெக்டா காலாகாலத்துக்கு அங்க மந்திரங்கள் சொல்லணும். எல்லா 6 கால பூஜைனா 6 கால பூஜை ஒழுங்கா நடக்கணும். சும்மா வர்றவனுக்கு தீவாரணங்க சாமி தட்டுல காசு வாங்குறதுக்காக சாமி எக்ஸிபிஷனா வச்சுக்கப்படாது. என்ன பண்றோம், எதுவுமே ஒழுங்கா பண்றது இல்ல. உற்சவாதிகள் ஒழுங்கா பண்றது இல்ல. திக்வந்தனம் பண்றது கிடையாது. அவ்வளோ பெரிய கோயில். இப்ப தென்காசி கோயில் போனா பெரிய கோயில், ஒரு குருக்கள் 2 குருக்கள் வச்சிருக்கான். அவ்வளோ பெரிய என்ன ஆதீனத்துக்கு சொந்தமான அளவுக்கு பெரிய கோயில் அது. அப்படி அப்படி இருக்கு சந்தர்ப்பம். அவர் ஒருத்தர் என்ன பண்ணுவார், எவ்வளவு விஷயத்த பார்க்க முடியும். இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த விதி விகித இதிகர்த்தவியதாவோட பண்ணணும் எதா இருந்தாலும். அப்படி பண்ணும் பொழுதுதான் அதுல நம்மளுடைய பலனை பெற முடியும். அது எல்லாத்தையும் வேணும்னே அழிச்சிட்டு கடைசியில உங்க கோயில் எல்லாம் ஒன்றும் சக்தி இல்லைன்னு சொன்னா அப்ப அழித்தெடுத்தது நம்ப. இதே ஒரு கேரளாலேயோ இந்த ஹெச்ஆர்என்சி உள்ள வராத கோயில்கள் நிறைய கரெக்டா நியமப்படி நடக்கிறதே இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கே. தமிழ்நாட்டிலே நடக்கிறது. அந்த 6 காலம்னா 6 காலம் நடக்கிறது. ஓதுவாமூர்த்தி பாடும்போது ஓதுவாமூர்த்தி பாடுறார். வேதம் சொல்ல வேண்டிய சமயத்துல வேதம் சொல்லப்படுறது. பலி போடுறதுக்கு பலி கரெக்டா பண்றார். கோயில்கள் சில கோயில்கள்ல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. மற்ற இடத்துல என்ன பண்றான், இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வெறும் தட்டுல காசு வாங்குறது தான் முக்கியம். அப்படி ஆயிடுத்துங்கிறதுனாலதான் கோவிலினுடைய சாநித்தியம் குறையிறது. இப்ப அந்த சாநித்தியத்துக்கு என்ன தேவையோ அந்த நியமங்கள் கடைபிடிச்சுதான் ஆகணும். அதுல போய் செகுலர் பாலிடிக்ஸ் கொண்டு வருது. விதி விகிதாங்க இதி கர்த்தவியதாரஹிதம். அடுத்தது அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ருதாக மாமாத்ம பரதேஹேஷு பிரத்விஷந்தோபியசூயகாः. அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ருதாக மாம் ஆத்மபரதேஷு பிரத்விஷந்தः அபியசூயகாः. அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ருதாக ஆத்ம பரதேஹேஷு மாம் பிரத்விஷந்தः அபியசூயகாः. சரி, அவளை பத்தி என்ன சொல்றார்? அபியசூயகாக தானகம் துஷதः க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷு ஏவ யோனிஷு. இந்த மாதிரிலாம் இருக்கிறவாளை நான் என்ன பண்ணுவேன்? தான் விஷதா என்ன துவேஷிக்கிறவாள், க்ரூரான் அசுபான் நர அதமான் சம்சாரேஷு ஆசுரீஷு ஏவ யோனிஷு. ஆசிரீஷு ஏவ யோனிஷு அஜஸ்ரம் அகம் க்ஷிபாமி. அகங்காரம் தான் என்ற அகந்தை அப்படிங்கிறமே தமிழ். அதான் அகந்தா, அதான் அகந்தை. பலம் இதெல்லாம் நமக்கே தெரியும். தர்ப்பம் காமம் குரோதம் இவற்றோடு கூடியவன், இவற்றிடம் தன்னை
சரணடைவித்தவன், இவற்றுக்கு அடிமையானவன். ஆத்ம தேகேஷு மாம் பிரத்விஷந்தகா, என்னை துவேஷிப்பவன். நான் யாரு? எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கிற என்ன என் சொரூபத்தை அசூயினால் துவேஷம் பார்க்கிறவர்களை துவான் துஷதகா, நான் என்ன பண்றேன்? குரூரான் அசுபான் நர அதமான் சம்சாரேஷு ஆசுரீஷு ஏவ யோனிஷு அஜஸ்ரம் அகம் க்ஷிபாமி. அத மாதிரி குரூரமா இருக்கிறவாள, சுபம் இல்லாதவாள, நரர்கள்லயே ரொம்ப மோசமானவாளை என்ன பண்றேன்னா திருப்பி சம்சாரத்துல, எந்த மாதிரி சம்சாரம்? அசுர யோனிகள், அங்க கொண்டு போய் அகம் க்ஷிபாமி, ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி திருப்பி திருப்பி அசுர யோனியில கொண்டு போய் நான் போட்டுறேன். நான் போடுறேன்னா என்ன அர்த்தம்? இங்க ஈஸ்வரன் கர்மபல தாத்தா, அவ்வளவுதான். அவனுடைய கர்மத்தினுடைய காரணம்னால அவன் போறான். ஈஸ்வரன் ஒன்னும் கொண்டு போய் இவன் கெட்டவன்டா, இவனை கொண்டு போய் அங்க போடணும்னு போடுறது இல்லை. அந்த கர்மாவனுடைய காரணத்தினால அவன் அந்த பாபத்தினுடைய ஒரு காரணமாக அந்த யோனிகளை அடையறான். அகங்காரம், அகம் கரணம் அகங்காரா, நான் நான் என்னுடையது அப்படிங்கிற அந்த தனித்துவத்தை ஏற்படுத்துவது அகங்காரம். தனித்துவம் சொல்ல முடியாது, ஒருமை, வேற்றுமையை ஏற்படுத்துவது அப்படின்னு. வித்யமானைஹி அவித்யமானைஷ்ச குணைஹி ஆத்மனி அத்தியாரோபிதைஹி விதிஷ்டம் ஆத்மானம் அகம் இதி மன்யதே சஹா அகங்காரஹா. பாஷிகாரர் இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். அகங்காரம்னா என்ன? வித்யமானைஹி குணைஹி, இருக்கிற குணமா இருக்கட்டும், அவித்யமானைஷ்ச குணைஹி, இல்லாத குணமாகவும் இருக்கட்டும், ரெண்டுத்தையும் தான் மேல சூப்பர் இம்போஸ் பண்ணிப்பான். இது என்னடா அது புரியலையே. இல்லாததை சூப்பர் இம்போஸ் பண்றான்னா கரெக்டு, இருக்கிறதையே சூப்பர் இம்போஸ் பண்றான்னா என்ன அர்த்தம்? இப்போ எங்கிட்ட இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல நாலேஜ் இருக்குங்கிற ஒரு குணம் இருக்குன்னு வச்சுப்போம். சயின்ஸ்ல நான் கிரேட்டுங்கிறது இல்லாத குணம் வச்சுப்போம். ரெண்டும் எனக்கு இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். நான் மேத்ஸ்லயும் கிரேட்டு சயின்ஸ்லயும் கிரேட்டுன்னு சொல்றான். ஒண்ணுக்கு தானே அத்தியாரோபிதம்னு சொல்லணும், சயின்ஸ் தான் அத்தியாரோபிதம்னு சொல்லணும். ஏன்னா மேத்ஸ் தான் எனக்கு இருக்கே குணம் அப்படின்னா இது எதுவுமே ஆத்ம குணம் கிடையாது. இதெல்லாம் ஈஸ்வரனுடைய ஒரு தன்மை தானே. இந்த புத்தியில இருக்குன்னா நான் புத்தியா? இல்லையே. புத்திக்கு சாட்சியா இருக்கிற ஸ்வரூபம் தான் நாங்கிற பொழுது அப்ப இந்த குணங்கள் என்னுடையதே இல்லை. இருக்கிற குணமும் என்னது இல்லை, இல்லாத குணம் எப்படியுமே என்னது இல்லை, இல்லையா? அதனால அவித்யமானைஷ்ச குணைஹி வித்யமானைஷ்ச குணைஹி ஆத்மனி அத்தியாரோபிதைஹி, இதெல்லாம் தான் மேல அவனே ஏற்படுத்திண்டு விசிஷ்டம் ஆத்மானம் அகம், நான் ரொம்ப சூப்பரான ஆளு அப்படின்னு நினைக்கிறவன், இந்த புத்தி இருக்கே அதுக்கு அகங்காரம்னு பேர். அது எதனால இருக்கு? அது எல்லாத்தையும் தான் என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லுது. காரணம் அவித்யாக்கியா, தன்னுடைய உண்மை நிலையை அறியாதது காரணம். அதுதான் கஷ்டதமஹா. எல்லா கஷ்டத்திலோடையும் பெரிய கஷ்டம் அதுதான். கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்? சர்வ தோஷானாம் மூலம் சர்வ அனர்த்த பிரவருத்தினாம் ச மூலம் தம், எல்லா தோஷங்களுக்கும் அது காரணம், எல்லா அனர்த்த பிரவருத்திகளுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த அவித்யை தான். அதுதான் இல்லாத விஷயங்கள் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கொண்டு ஆத்மால போட்டு ஒரு தலகணத்தை ஏற்படுத்துறது. அதனால உந்தப்பட்டு தான் எல்லா மற்ற பாபங்கள் சேருது. அதே மாதிரி இன்னும் சொல்றார், ததா பலம் பராபிபவனம்
பராபிபவ நிமித்தம் காமராக அன்விதம். இது ரொம்ப முக்கியம். பலம்னா என்னன்னா பர அபிபவம். அபிபவம்னா அடுத்தவனை ஜெயிக்கிறது, அடுத்தவனுக்கு காம்படிஷன், அடுத்தவனை நான் ஓவர் பவர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றதுதான் பலம். அது காம ராக அன்விதம். நான் இந்த இடத்துல தன்னுடைய ஆசைக்காக, தன்னுடைய ஒரு கோலை அடையறதுக்காக அடுத்தவனை எப்படி மட்டம் தட்டலாம், அவனை எப்படி அழிக்கலாம், எல்லா இடத்துலயும் இது பாக்குறோம். பாலிடிக்ஸ்லேருந்து, கார்பரேட்ஸ்லேருந்து, குடும்பங்கள்லேருந்து, சொசைட்டிலேருந்து, எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா காலத்திலையும் உண்டு. ஏன்னா அந்த அசுர பிரவருத்திங்கிறது நிறைய இடத்துல இருக்கதானே இருக்கு, எல்லா காலத்திலயும் இருக்கு. இன்னைக்கு நேத்துக்கு இல்லையே, எதுல இல்ல. துரியோதன காலத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது என்ன? பராபிபவ நிமித்தம் காமராகான்விதம் தானே. முழுக்க முழுக்க பொறாமையாலையும் அவனை ஓவர் கம் பண்ணணுங்கிறதுக்காக வந்ததுதான். ராமாயணத்திலையும் அதான் நடந்தது. அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல ராஜாக்கள் அவன் இவன் எல்லாம் பாரியனுடைய மாப்பிள்ளைகளை இவனை கொல்றது, பாரிய கொன்னது, எப்படி நடந்தது இதெல்லாம். எல்லா காலத்திலையுமே பராபிபவ நிமித்தம் காமராக அன்விதம் தான். இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப ஆசுர பிரவருத்தி. தர்ப்பம் தர்ப்போ நாம யஸ்ய உத்பவே தர்மம் அதிக்ராமதி சகாயம் அந்த கரணாசிரயா தோஷ விசேஷா. தர்ப்பம்னா என்னன்னா பாஷிகார் சொல்றார், எது வர்றதுனால தர்மங்கள் மறைக்கப்படுறதோன்னு சொல்லிட்டார். தர்ப்பம் எது ரைட்டு எது தப்பு ஒன்னும் தெரியாம போயிடுறது, அது மேலோங்கி வந்துடுறது தர்ப்பம்ங்கிறது. அப்போ அரகன்ஸ் என்ன, அது வர்றதுனால என்ன ஆயிடுது? தர்ம விஷயங்கள் அழுந்திடுறது கீழே. அதுக்குதான் தர்ப்பம். அப்புறம் காமம். காமம்னா இந்த இடத்துல பொதுவா பாஷ்யக்காரர் காமம்னா ராகம்னு போடுவார், இங்க ஸ்திரியாதி விஷயம்னு போட்டார் அவர். ஏன்னா இங்க ஆசுரம் விஷயத்தை பேசுறோமோ இல்லையோ, வெறும் சாதாரண காமம் அப்படிங்கிறதா இல்லாம ஸ்திரீ விஷயம் முதலானவைன்ட்டார் அவர். டாஸ்மாக்கு எல்லாம் காமம்தான். ஸ்திரியாதி விஷயம், குரோதம், அனிஷ்ட விஷயம், ஏதான் அந்யாம்ச மகதோ தோஷான் சம்ஸ்ருதாக. இந்த பெரிய பெரிய தோஷங்கள், இதை தவிர இருக்கிற மற்ற தோஷங்கள் எல்லாத்தோடையும் அவைகளில் போய் அடைந்தவர்கள்னு அர்த்தம். சம்ஸ்ருதாக கிஞ்சதே மாம். அப்புறம் என்ன பண்றாவா? மாம் ஈஸ்வரம் ஆத்ம தேகேஷு ஸ்வதேகே பரதேகேஷு ச தத் புத்தி கர்ம சாட்சி பூதம் மாம். நான் யாரு? ஈஸ்வரன்றவன் யாரு? இங்க சொல்றார், உன் தேகத்துல இருக்கிறவன், என் தேகத்துல இருக்கிறவன், அடுத்தவன் தேகத்துல இருக்கிறவன் எல்லாம் க்ஷேத்ரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷுன்றாலோ ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை என்ன பண்றான்? அந்த ஈஸ்வரன் புத்தி கர்ம சாட்சி பூத்தமா இருக்கார். புத்தியை சாட்சிக்கிறார், கர்மாவை சாட்சிக்கிறார், எல்லாத்தையும் சாட்சியாக தான். சாட்சினா என்னன்னா தான் அதுல எதுலையும் படாம இருக்காருன்னு. மற்றதெல்லாம் அத்தியஸ்தம், அதனால படல. இவர் தனியா தள்ளி நின்றுட்டு இருக்காரு உள்ளன்னு அர்த்தம் கிடையாது. உடனே சாட்சினா என்ன, எல்லாம் போக அங்க டீப்பா ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, அது சாட்சின்னு அப்படி கிடையாது. சாட்சிங்கிறது என்ன பண்ணும்? எல்லாத்துலயும் அது இருந்துட்டு இருக்கும், ஆனா எதுலையும் படாம இருக்கும். அதுக்கு சாட்சின்னு பேரு. அத மாதிரி இருக்கிறது ஆத்ம வஸ்து இல்லையா? விவர்த்த காரணம்னு சொன்னா என்ன அர்த்தம்? தான் மாறாமையே எல்லாமாவும் இருக்கிறது, அதனால அது சாட்சி பூதம். மாம் பிரத்விஷந்தா, அப்படிப்பட்ட என்ன துவேஷிக்கிறார்கள். மத் சாசன அதிவர்த்தித்வம் பிரத்வேஷா, அப்படி போட்டார்.
பாஷிகார் என்ன சொல்றாரு, துவேஷம் பண்றான்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனை துவேஷிக்கிறார்கள் அப்படின்னா, முதல்ல இவனுக்கு ஈஸ்வரன் என்னன்னு தெரியாது. ஈஸ்வரனை துவேஷிக்கிறாள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அவன் இந்த நாமரூபத்தோடு நம்ம ஆல்டரா எடுத்துக்கிறோமே. முருகன், பிள்ளையார், விஷ்ணு, பிரம்மா, சிவன், அம்பாள், இத மாதிரி இருக்கக்கூடிய உபாசனா மூர்த்திய அவன் திட்டுறான் அப்படின்னு இங்க அர்த்தம் கிடையாதுங்கிறார் பாஷ்யக்காரர். ஈஸ்வரனை துவேஷிக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய அனுசாசனம் இருக்கே, சாஸ்திரம், வேற என்ன, மச்சாசனம் அப்படின்னா தர்மசாஸ்திரம் இருக்கே, அந்த சாஸ்திரத்தை மீறி நடக்கிறவன் அர்த்தம். மச்சாசன அதிவர்த்தித்துவம் பிரத்வேஷா. நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய சாஸ்திரத்தை யாரு மீறி நடக்கிறானோ அவன் என்ன துவேஷிக்கிறவன் அர்த்தம். அப்போ அவனுடைய கடமை, அவனுடைய தர்மம், அவனுக்கு பகவான் என்ன ஏற்படுத்தி கொடுத்திருக்காரோ அதுபடி நடக்கிறது ஈஸ்வர துவேஷம் பண்ணாதது. சாஸ்திரத்தை துவேஷம் பண்ணா ஈஸ்வரனை துவேஷம் பண்றதுன்னு அர்த்தம். அந்த பேக்கெட்ல நிறைய பேர் வருவோம். இப்ப தமிழ்நாட்டு எடுத்துனோம்னா சாஸ்திர துவேஷம் நிறைய இருக்கு. சாஸ்திரத்து துவேஷம் இருக்கோ இல்லையோ, சாஸ்திரத்தை அதிவர்த்தித்துவம் இருக்கு, மீறி நடக்கிறது. எல்லா இதுலயும் இருக்கு, கம்யூனிட்டிஸ்லயும் இருக்கு, எல்லா ஆசிரமங்கள்லயும் இருக்கு. சாஸ்திர விதி நியமங்கள் என்ன இருக்கோ அதை தாண்டி நடந்தாலே துவேஷம்னு அர்த்தம்ட்டார் இங்க பாஷ்யக்காரர். மச்சாசன அதிவர்த்தித்துவம் பிரத்வேஷா தம் குர்வந்தகா அபியசூயகாக, உடையவர்கள், சன்மார்க்கஸ்தானாம் குணேஷு அசகமானாக, சத்மார்க்கத்துல இருக்கிறவர்களுடைய தன்மையை என்ன சொல்றது, சகித்து கொள்ள முடியாதவர்கள், அவர்களுடைய குணங்களை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள். எவனா சாதுவா இருந்தா அவனை திட்ட வேண்டியது, எவனா ரிலீஜியஸ் பர்சனா இருந்தா திட்ட வேண்டியது, ஜோசியக்காரனை திட்ட வேண்டியது, கோவில் பூஜாரிகளை திட்ட வேண்டியது, வைதிகர்களை திட்ட வேண்டியது, சன்னியாசிகளை திட்ட வேண்டியது, தர்மம் பண்றவாளை இப்படி போனா என்ன ஆறுது? இந்த அதர்ம வழி சாசன அதிவர்த்தித்துவம் சித்திக்கிறது. அப்ப அப்படி இருக்கிறவாள் என்ன பண்றேங்கிறார் பகவான். தானகம் சன்மார்க்க பிரதிபக்ஷபூதான் சாது துவேஷிணா த்விஷதச்ச மாம் குரூரான் சம்சாரேஷு ஏவ அநேக நரக சம்சரண மார்க்கேஷு நராதமான் அதர்ம தோஷவத்வாத் க்ஷிபாமி பிரக்ஷிபாமி. அந்த மாதிரி துவேஷம் பண்றவன் இருக்கானே, சன்மார்க்கத்துக்கு பிரதிபட்சமா நடக்கிறவன் இருக்கானே, அதர்ம மார்க்கத்துல நடக்கிறானே, சாது துவேஷினா, சாதுக்கள் எல்லாம் துவேஷம் பண்றானே, துஷிதஸ்ட, அப்படிப்பட்டவன தூரமான சம்சாரத்துல தள்ளறேங்கிறார். அதனாலதான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்ப குவாலிஃபை ஆயிடுறான் இதுக்கு, இத மாதிரி சம்சாரத்துக்கு வர்றதுக்கு. எத்தனையோ ஜென்மா எடுத்து எடுத்து மனுஷனா வந்தா இங்க இன்னும் பாபத்தை சம்பாரிச்சுட்டு இருக்கும். அப்ப குரூர ஜென்மா இன்னும் ஏற்படுறது. அநேக நரக சம்சரண மார்க்கேஷு, நரகத்துக்கு போகக்கூடிய மார்க்கங்களில் இவாளை கொண்டு சேர்க்கிறார் பகவான். அதர்ம தோஷவத்வா, அதர்ம தோஷம் இருக்கிறதுனால, பாப்பம் இருக்கிறதுனால தானா பிறக்கிறான்னு. பகவான் ஒன்னும் கோவப்பட்டு கொண்டு அவனை போடுறதோ, அவனை பிடிக்காததுனால கொண்டு அப்படி கிடையாது. வைஷமிய நைர்கிரண்யம்லாம் ஈஸ்வரனுக்கு கிடையாது. அவன் பண்ற பாபம் இருக்கே, தர்மத்தை மீறான்னா தர்மத்தை மீறதே பாபம் ஆயிடுதே. சன்மார்க்க பிரதிபட்சமாக நீ போகும் பொழுது, சாதுக்களை துவேஷம் பண்ணும் பொழுது என்ன ஆறுதுன்னா, நீ பண்ணக்கூடிய கர்மாவே பாப கர்மாவா போயிடுறது. அதனால அதர்ம தோஷம் வந்துடுறதுனால அவன் இந்த மாதிரி ஜென்மா எடுக்கிறான். அப்ப இன்னும் மேலும் மேலும் இதான் டவுன்வர்ட் ஸ்பைரல்னு சொல்றோம் இல்லையா. அதர்மத்துல என்ன பிரச்சனைன்னா, தர்மத்தை எப்போனா அதர்ம பக்கம் திருப்பிடலாம்.
இந்த அதர்ம டவுன்வர்டு ஸ்பைரல் இருக்கே, அதை திருப்பி தர்ம பக்கம் திருப்புறது இருக்கே, அது ரொம்ப கஷ்டம். எல்லாமே அப்படிதானே. ஒரு ஆச்சார நியமங்கள் இருந்துட்டு இருந்த காலத்துல சாஸ்திர நியமப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கரப்ட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். ஏன்னா நீ எதையாவது பண்ணி மக்களோட புத்தியை குழப்பி விட்டு பண்ணிடலாம், குழப்பிடலாம். ஒன்ஸ் அதுல இருந்து வெளியில வந்துட்டான்னா திருப்பி அந்த ஸ்ட்ரக்சரை நம்மளால ஏற்படுத்த முடியுமோ? ஒரு விஷயம் இப்போ சந்தியாவந்தனம் உபநயனம் முடிஞ்சு முக்காவாசி பேர் என்ன பண்றோம் அந்த காலத்துல, இப்ப எப்படின்னு தெரியாது. எங்களுக்கெல்லாம் உபநயனம் போட்டதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 11 12 வயசுக்குள்ள நடந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் போற வரைக்கும் ரெகுலரா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்போம். 6 வருஷம் 8 வருஷம் 18 வயசு 19 வயசு காலேஜ் போற வரைக்கும் காலேஜ் போய் ஒரு வருஷம் கூட நடக்கும். அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அது டிசிபேட் ஆகும். முதல்ல விடுறது கஷ்டமா இருக்கும், அப்புறம் பழகின்றோம். ஒன்ஸ் பழக்கம் விட்டு போச்சுன்னா அதை திருப்பி ஒரு நியமத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது இருக்கே, அது முடியுமோ? ரொம்ப சிரமம். இந்த 10 பார்க்கறதுன்னு உண்டு. 10னா என்னன்னு இன்னைக்கு தெரியாது யாருக்கும். நம்பர் 10 தான் தெரியும், 9க்கு அப்புறம் வர்ற 10. ஏன் விட்டாச்சு வீடுகள்ல. விடுறதுன்னு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு விஷயத்த ஹேபிட்டே சொல்றேன், எந்த ஹேபிட்டுமே பொட்டிடுறது ஒரு சிம்பிள் விஷயம். ஒரு காலத்துல பொட்டு இடாம யாரும் நம்ம இது யாரும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக சொல்ல, நான் வெறும் ஒரு ஹேபிட் விஷயம் இப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஒன்ஸ் இப்ப என்ன ஆச்சு, பொட்டிடுறதுங்கிறது ஏதாவது ஃபேஷனுக்கு போனா மட்டும் ஸ்டிக்கர் வச்சுக்கிறதுங்கிற லெவல்ல போயிடுது இப்ப நிறைய இடங்கள்ல. அப்ப என்ன ஆயிடுது, பழக்கம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பழக்கத்தை கொண்டு வர முடியுமோ? புருஷாலியுமே இப்ப என்னன்னா காத்தால எழுந்த உடனே விபூதி இடணும்னு இருக்கு. வாய் கொப்பளிச்சு பல் தேய்ச்ச உடனே நெத்திக்கு விபூதி விபூதி கீத்து அப்படிங்கிற வழக்கம் அந்த காலத்துல உண்டு. தூங்க போறதுக்கு முன்னாடி விபூதி இட்டுன்னு தூங்குன்னு சொல்லுவா சின்ன வயசுலாம். இப்ப நம்ம பசங்களுக்கு சொல்றதும் இல்ல, அது அந்த வழக்கம் அப்படியே விட்டு போயிடுது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளராவது பால் குடிச்சிட்டு தூங்கணும் சாஸ்திரமே இருக்கு. வயத்துக்கு நல்லதுன்னு ஆயுர்வேதத்துல விட்டு போயிடுது பழக்கங்கள். எண்ணெய் தேய்க்கிறதுன்னு இருந்தது, விட்டு போயிடுது இல்லையா? வாரத்துக்கு 2 தடவை ஏதோ சில பேர் பண்ணிட்டு இருக்கா இன்னும், இருந்தாலும் மேக்சிமம் விட்டாச்சு. நேதிக்கு சாப்பிட்றது எனக்கு தெரிஞ்சு என் சின்ன வயசுல நிறைய பத்து போயிடுத்து. எத்தனை விஷயங்கள் போயிடுத்து. என்ன பழமொழிகள்லாம் போயிடுது. நேற்றுக்கு ஏதோ ஒரு இடத்துல பார்த்துட்டு இருந்தேன், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு ஒரு பழமொழி. அது நான் கடைசி ஒரு 20 வருஷத்துல நான் அந்த மாதிரி ஒரு பழமொழி யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் ஞாபகம், ஆமா அப்போ இப்படி ஒரு பழமொழி உண்டு இல்லைன்ட்டு. எதுக்கு சொல்றேன், விஷயங்கள்லாம் விட்டு போயிடுறது மறந்து போயிடுதுன்னா திருப்பி கொண்டு வருதுங்கிறது இருக்கே, அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால என்ன ஆயிடுது, இப்போ நான் எதுக்காக இது அத்தனையும் சொன்னேன்னா, ஒரு அதர்ம மார்க்கத்துல சொசைட்டி ஸ்பைரல் ஆக ஆரம்பிச்சதுன்னா அந்த மார்க்கத்துல எல்லாரும் வர்றவன் எல்லாம் அந்த தோஷத்தை பண்ணதான் பண்ணுவான். எது தர்மம்னே தெரியாமையே போயிடும் ஒரு காலத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் என்ன பண்றான், எல்லாரும் அதை பண்றான், திருப்பி மேலும் மேலும் பாப்ப யோனி வரும், மேலும் மேலும் பாப்பம் நடந்துட்டு போகுது. அப்போ டவுன்வர்ட் ஸ்பைரல். அப்படிதானே காலகாலங்கத்துல ஆகிறது. புத்தர் வந்தபோது ஆச்சு, அப்புறம் ஆச்சு. அதனாலதான் எதா எதாகி தர்மஸ்ய, வேற வழியே இல்ல, பகவான் வந்துதான் நிமித்தி வச்சான். வேற எப்படி அதுவா எப்படி திரும்பும் சைக்கிள்? ஸோ அதனாலதான் பகவான் நான் வரேன்ட்டார். வேற வழி கிடையாது. சரி, அதர்ம தோஷவத்வாத் க்ஷிபாமி பிரக்ஷிபாமி, கொண்டு போய் அதுல போட்டுருவேன். அஜஸ்ரம் சந்ததம் அசுபான் அசுப கர்மகாரிணா ஆசிரீஷ் ஏவ கிரூர கர்ம பிராயாசு வியாக்ர சிம்ஹாதி யோனிஷு க்ஷிபாமி இத்தியனேன சம்பந்தம். அதோ யோனின்னு இருக்கு. கிரூரமான கர்மா பண்ணக்கூடிய மிருகங்கள், அந்த மாதிரி தேகங்கள்லாம் இருக்கு. பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாமே. இதெல்லாம் இப்ப ஏன் நிறைய ஆயிடுதுன்னா, எல்லாம் கிரூரகர்மா பாபகர்மா பண்ணவெல்லாம் அப்படியே பிறந்துடுறான், அவ்வளவுதான். அங்கங்க வியாதியாகவும் அதுவாகவும் ஏகப்பட்ட வைரஸாக அங்கங்க நிறைய பிறக்கிறோம்னு நினைக்கிறேன். இவர் இங்க வியாக்ரம் சிங்கம் அதெல்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி யோனிகள்ல இவாள்லாம் போய் சேர்றா அப்படின்னு.
ஆசுரீம் யோனிமாபன்னாः மூடா ஜன்மனி ஜன்மனி மாமப்ராப்யைவ கௌந்தேய ததோ தியாந்த்யதமாம் கதிம். நேச்சுரலி என்ன ஆகிறது? திருப்பி திருப்பி இதே வந்து நான் சொன்ன மாதிரி தான் டவுன்வர்ட் ஸ்பைரல்ல போயிடுறான். அப்போ கௌந்தேய ஆசுரீம் யோனிம் ஆபன்னாக ஜென்மனி ஜென்மனி மூடாக மாம் அப்பிராப்பிய ஏவ ததா அதமாம் கதிம் யாந்தி. அதை விட கீழே போறா, அதை விட கீழே போறா. ஏன்? ததா அதமாம். ஏ குந்தி புத்திரா, இங்க வந்து தான் நீயும் பிறந்துதான் வந்திருக்கேங்கிறதுக்கு சொல்றார். ஆசுரியும் யோனிம் ஆப்பண்ணா, இந்த அசுர யோனிய அடைஞ்சவா என்ன பண்றா? ஜென்மனி ஜென்மனி ஒவ்வொரு ஜென்மாலையும் மூடத்தன்மையோடு கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வெறும் சிங்கம் புலி ஜென்மா மட்டும் கிடையாது. சிங்கம் புலி ஜென்மாவுக்கு வந்து விவேகம் இல்லைன்னு எப்படி சொல்றது? மூடாகான்ட்டு. அப்போ மனுஷ யோனிய கொஞ்சம் சுமாரானதா நிறைய பிறக்கிறோம். தர்மிஷ்டா குறைஞ்சு போயாச்சு, சன்னியாசிகள் குறைஞ்சு போயாச்சு இல்லையா? சாதுக்களே குறைஞ்சு போயாச்சு. ஏன்னா எல்லாம் இப்படியே தானே போயிட்டு இருக்கு. டவுன்வர்ட் ஸ்பைரல். சொசைட்டியே கீழே போகும்பொழுது இதெல்லாம் குறைய தானே குறையும். ஏன்னா அதுக்கான புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாது. மாம் அப்பிராப்பிய, அதனால என்ன அடைய முடியாம அதமாம் கதிம் யாந்தி, கீழான நிலையை அடைகிறார். நம்ம பார்க்கலையா இந்த கடைசி ஒரு 35-40 வருஷத்துக்குள்ள எப்படி போயிருக்கு சொசைட்டின்னு நமக்கு தெரியும். எத்தனை எத்திகள், எவ்வளவு சன்னியாசிகள், எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்ஸ், எவ்வளோ தர்ம விஷயங்கள் நம்மளோட பால்யத்திலேயே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எப்படி ஆயிடுத்து இந்த சொசைட்டி? அப்போ நம்ம கண்ணுக்கு இந்த அளவு ஒரு டிரான்சிஷன் கடந்த பல்லாயிரம் ஆண்டுல நடந்திருக்குமானே எனக்கு தெரியல. ஏன்னா மேபி புத்தர் காலத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிருந்திருக்கலாம். பகவத்பாதால் காலத்துக்கு அப்புறம் ஓரளவு தர்மம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இந்த 2000க்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 1980s 90s வரைக்கும் கூட அந்த அளவுக்கு ஒரு ஒரு டவுன்வர்ட் ஸ்பைரல் நம்ம பார்க்கல. பட் லாஸ்ட்ல நிறையவே குறைஞ்சு போகுது. லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் அது தெரியறது. அப்ப இதெல்லாம் ஏதோ ஒரு கதி தானே, காலகதி. ஏதோ ஒரு காரணத்தினால சொசைட்டி வந்து இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்கே மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடைக்கிறது இல்லையா, எப்படி வந்து இந்த அசுரி சம்பத் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அது மேலும் 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 இதுக்குள்ள நம்மளை இழுத்துன்னு போயிடுறது. அதனாலதான் முதல்ல வரும்போதே எல்லாத்தையும் ஓரளவுக்கு அந்த தர்மத்திலேருந்து விலகாம பார்த்துக்கணும். நம்ம புத்தியே எடுத்துப்போமே, ஒரு தப்பு எண்ணம் வருதுன்னா வரும்போதே அதை வந்து அடுத்த நிமிஷம் அதுல இருந்து புத்தியை நகர்த்தி எடுத்துன்னு போயிடணும். கொஞ்சம் இன்டெலிஜ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதோகதி தான் அது. அந்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் செல்போன்ல டக்குன்னு நோட்டிபிகேஷன் வருது, இக்னோர் பண்ண முடிஞ்சா ரைட். ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வருதேன்னு ஆன் பண்ணி பார்த்தோம்னா அடுத்த 20 மினிட்ஸ் போனுக்குள்ள போயிடும் இல்லையா? ஸோ எல்லாமே அந்த ஆரம்பத்திலேயே அதை வந்து நிப்பிட்டு இந்த பட்டுங்கிறான்ல, அந்த கதையாதான் சொசைட்டியும் அதை பார்த்துக்கணும். அப்புறம் அளவே இல்லாம இப்ப சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில முதல்ல சின்ன சின்னதா ஒரு தர்மத்துக்கு அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சான். அப்புறம் எல்லாரும் இப்ப என்ன வேணா பேசலாம்னு ஆயிடுது. எதை வேணா என்ன வேணா பேசலாம். எந்த சாதுவையோ சன்னியாசியோ ஒரு மடத்தையோ ஒரு மனுஷனையோ எப்படி வேணா பேசலான்ற அளவுக்கு கொண்டு போயாச்சு சொசைட்டில. ஏன் முதல்லயே இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தா அப்ப யார் வேணாவும் பேசலாம்னு ஆயிடுது. இதுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அவாய்வல் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? சொசைட்டியினுடைய திங்கிங், கலெக்டிவ் திங்கிங்கே ஆல்டர் ஆயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் என்ன பண்றது? தர்மஹானியை தானே ஏற்படுறது. அதுக்காக சொல்ல வந்தேன். பாலிடிக்ஸ் பேசுறதுக்காக இல்ல. தர்மஹானி ஏற்படாம பார்த்துக்கணும்னா ஆரம்பத்திலேயே பண்ணணும். இல்லைன்னா இப்படிதான் ஆகும். இந்த ஆசுரி சம்பத்து ஒரு விதமாக எடுத்துன்னு போறதுங்கிறதுக்காக சொன்னேன். மேல அடுத்த கிளாஸ் பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். இங்க சரி, என்னோட சில இது கருத்து எனக்கு இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் எனக்கு அது தீர்க்கமா மனசுல இருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த காலத்துல என்னமோ சொர்க்கமா இருந்தாப்புலயும், முன்னோர்கள்லாம் ஆச்சாரியமா இருந்தாப்புலயும், இப்ப தர்ம ஹீனமாயிடுச்சோம். அதை நான் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கொள்ளு தாத்தா எப்படி இருந்தா பகவானுக்கு தான் தெரியும். அப்பா எப்படி இருந்தானே, இவன் நன்னா இருந்தாப்புல எனக்கு தெரியவே இல்லை.